லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வழக்கறிஞர் ஸ்கெட்ச் போட்டார். இப்படிலாம் தகவல்கள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை ரொம்ப காலம் எடுக்கும்னு நினைக்கிறேன்? இது 1-to-1 இருக்குமான்னு ஒரு சந்தேகம் தான் இருக்குது. சில பேர் சொல்கிற மாதிரி திசையில் நம்ம போக முடியாது. இப்படி ஆருத்ரா பக்கம் ஒருத்தரும், ஒரு பக்கம் சமூக நீதி பக்கம் ஒருத்தர் போகிறாங்களா, அந்த மாதிரி போக முடியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கேட்டினா இது குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டு காலம் இழுத்துக்கிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். இப்போ ரஞ்சித் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் சமூக நீதிக்கு தொடர்பாக பல கேள்விகள் எழுப்புறாரு இல்லையா. அவருக்கு ஏனோ இந்த பக்கம் ஆருத்ரா பக்கம் போகணும்னு தோணல. இந்த பக்கம் மூத்த பத்திரிகா பிரகாஷ் நக்கீரன் பிரகாஷ் என்று சொல்கிறாரு, ஆருத்ராவில் பங்கு சண்டையில் தான் இது நடந்ததுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வாழ்க்கையை ஆய்வு செய்யும் போது ஒரு பாசிட்டிவான ஒரு பக்கம் இருக்குது, நெகட்டிவான ஒரு பக்கமும் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் பக்கம் பேசுகிறவங்க நெகட்டிவ் பக்கம் பேச மாட்டாங்க, நெகட்டிவ் பக்கம் பேசுகிறவங்க பாசிட்டிவ் பக்கம் பேச மாட்டாங்க. எல்லா மனுஷனுக்குமே 2 முகம் இருக்குது. ஒரு 50 வயசுக்கு மேலே அல்லது 60 வயசுக்கு மேலே அந்த ஒரு முகம் செத்து போயிடும். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கூட 2 முகமும் பார்த்துருக்கீங்க. முகத்தை தான் நான் பார்த்தேன். நான் அவங்களுக்கு தெரியாமையே கூட நடக்கும்ன்ற, நான் அவர் பேரை சொல்லி கூட நடக்கும்ன்றேன். பல இடங்கள் நடந்துருக்கு. உங்களுக்கு தொடர்பே இல்லை, அவருக்கே தெரியாது. பெரும்பாலும் காவல் நிலையங்களில் அவர் சொன்னால் எஃப்ஐஆர் விடும். அவர் எஃப்ஐஆர் போடக்கூடாது சொன்னாலும் போடாமல் விடுவார். அப்படிலாம் இருக்கும். நிச்சயமா. இது மாதிரி ஆறுதல் மாதிரி இன்னும் எத்தனை டீலிங் இருந்து சொல்ல முடியாது. அது அவருக்கு தான் தெரியும். அவர் எத்தனை சம்பந்தமான அவர் பஞ்சாயத்தில் ஈடுபட்டார்ன்றது அவருக்கு தான் தெரியும். எத்தனை பேர்கிட்ட அவருக்கு விரோதம் இருக்குதுன்னு அவருக்கு தான் தெரியும். இதில் நம்ம போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா இவரை அமைச்சரை இழுத்து விடலாம், இவரை இழுத்து விடலாம்னா நம்ம சொல்ல முடியாது. அது நியாயமும் கிடையாது. வழக்கு நடந்துட்டு இருக்கு, விசாரணை. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ரகசியங்கள் வெளிவருமா? அவர் எது போன்ற ஆளுமை? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு சேகோரா. வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக குற்றவாளிகள், குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. இதில் பல அம்சங்கள் தகவல்களாக வெளிவருது. முக்கியமாக ஒரு வழக்கறிஞர் ஸ்கெட்ச் போட்டார். இப்படிலாம் தகவல்கள் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை ரொம்ப காலம் எடுக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, இது உதாரணத்துக்கு சொன்னோம்னா எப்படி நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். சில வழக்குகள் விசாரணைகள் வேகமாக முடிஞ்சிடும். இது 1-to-1 இருந்தால். இது 1-to-1 இருக்குமான்னு ஒரு சந்தேகம் தான் இருக்குது. எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. சில பேர் சொல்கிற மாதிரி திசையில் நம்ம போக முடியாது. இப்படி ஆருத்ரா பக்கம் ஒருத்தரும், ஒரு பக்கம் சமூக நீதி பக்கம் ஒருத்தர் போகிறாங்களா, அந்த மாதிரி போக முடியாது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் கேட்டினா இது ஒரு இவ்வளோ பெரிய லீடர்னும் போது அவ்வளோ எளிதில் யாரும் நெருங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இது கிட்டத்தட்ட இது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டு காலம் இழுத்துக்கிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். சில ஆட்சிகள் ஆமாம் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சாதாரண நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இதனுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் வேகம் எடுத்தாலும் கூட ஒரு கட்டாயம் இருக்குது திமுக அரசுக்கு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் தொகுதின்றதுனால உண்மையிலேயே அடுத்தடுத்த இப்போ நம்ம பார்க்குறோமே, இப்போ ஒரு வழக்கறிஞர் விசாரணை பண்ணுறாங்க, கூடுதலாக இன்னொரு 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது முதலமைச்சருடைய தொகுதின்றதுனால அவர் முழு வேகத்தில் செயல்பட்டாகணும். ஆனால் அது அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கள் நகர எப்படி ஆகணும் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சாத்தாங்குளத்து மேட்டரே இன்னும் கூட சிபிஐ கொடுத்து கூட இன்னும் கூட அப்படியே கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி வேகம் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்த அந்த வேகம் இப்போ இல்லை. ஆனால் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் சிறையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய குடும்பங்கள் வெளியில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நான் சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கொல்லப்பட்டவருடைய குடும்பமும் கஷ்டப்படும். ஆனால் அவங்க ஏதோ ஒரு நிவாரணத்தை பெறுறாங்க. ஆனால் இழப்பு தான். ஆனால் இந்த குற்றத்தை செய்த சொல்லப்படக்கூடிய அந்த காவலர்கள் 9 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பங்கள்லாம் வெளியில் பாதி சம்பளம் தான் கிடைக்கும். முழுமையாக குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அந்த முழு சம்பளமும் கிடைக்காது. அவங்களுக்கு பாதி சம்பளமும் கிடைக்காது. அவங்களுடைய குடும்பங்கள் நிலைமை அப்படியே தலைகீழாயிடும். வசதியாக இருந்தால் கூட அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆண் இல்லாமல் போயிட்டார், ஒரு குடும்ப தலைவன் இல்லாமல் போயிடுறாங்க இல்லையா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா இப்போ நாட்கள் இழுத்துக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 5 ஆண்டு காலம் முடிஞ்சே போச்சு. அப்படி இருக்கும்போது அதே மாதிரியான எப்படி எடப்பாடி அவர்களுக்கு ஆட்சிக்கு அந்த ஒரு அவப்பேராக இருந்துச்சோ அந்த குற்ற சம்பவம் கிட்டத்தட்ட இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சம்பவம் இதுவும் ஒரு பெரிய சம்பவம் தான்.
தொடர்ச்சியாக அரசியல் தலைவர்களுடைய அந்த மரணத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ராஜீவ்லேருந்து கூட நீங்கள் எடுத்துங்க, ராஜீவ் காந்தி எடுத்தாலும் ரொம்பவும் லேட் ஆகும் தான். எல்லாரும் சிறை தண்டனை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு, குறைஞ்சபட்சம் ஒரு 10 ஆண்டு காலம் இது இழுக்கும் தான் நான் நினைக்கிறேன். அடுத்தடுத்து ஒரு திசையில போகணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு முக்கியமாக ராமஜெயம் கொலை வழக்கில் ஒரு கிளாரிட்டியும் நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்காத மாதிரி தான் இருக்குது. இங்கே அடுத்த நகர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரஞ்சித் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து சமூக நீதிக்கு தொடர்பாக வந்து பல கேள்விகளை எழுப்புறார் இல்லையா. அவருக்கு ஏனோ வந்து இந்த பக்கம் ஆருத்ரா பக்கம் போகணும்னு தோணலை. இந்த பக்கம் மூத்த பத்திரிகா பிரகாஷ் நக்கீரன் பிரகாஷ் என்ன சொல்கிறாரு, ஆருத்ராவில் வந்து பங்கு சண்டையில் தான் இது நடந்ததுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அவர் ஏன் சமூக நீதி பக்கம் வரலன்றது தெரியல. ஸோ இது 2 பேருக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் பேசிட்டு மெயின் ஸ்ட்ரீமில் பேசக்கூடியதெல்லாம் பதிலை வந்து பார்த்திங்கன்னா வந்து சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு குழப்பமான ஒரு நிலை தான் சார். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு அரசியல் படுகொலையாக இருக்காதுன்றது என்னுடைய பார்வை தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது கேட்டால் சமூக நீதிக்கு எதிராக நடந்த இது ஒரு சாதிய படுகொலை அப்படின்ற பார்வையில் என்னால் போக முடியல. இது ரெண்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. ஆனால் இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து பல கைகள் இருக்கலாம். இப்போ வந்து குறிப்பிட்டு ஒரு கை மட்டுமே இருக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வாழ்க்கையை வந்து ஆய்வு செய்யும் போது ஒரு பாசிட்டிவான ஒரு பக்கம் இருக்குது, நெகட்டிவான ஒரு பக்கமும் இருக்குது. ஆனால் பாசிட்டிவ் பக்கம் பேசுகிறவங்க நெகட்டிவ் பக்கம் பேச மாட்டாங்க, நெகட்டிவ் பக்கம் பேசுகிறவங்க பாசிட்டிவ் பக்கம் பேச மாட்டாங்க. நீங்கள் அவருடைய பழகி இருக்கீங்க? நான் பழகி இல்லை, சந்திச்சிருக்கீங்க. அவர் சந்திச்சிருக்கேன். ஒரு தடவை நான் சந்திச்சிருக்கிறேன். ஒரு 3 மணி நேரம் தொழிற்சங்க பிரச்சனை சம்மந்தமாக, ரயில்வேயில் வந்து தொழிற்சங்கம் தொடங்குறது சம்மந்தமாக அவர் என்கிட்ட வந்து நேரில் சந்திக்கணும்னு சொன்னார் ஒரு விஷயமா. அப்போ நான் என்ன சொன்னேன், நானே உங்களை சந்திக்க, நீங்கள் தலைவர், நீங்கள் நானே வரேன்னு சொன்னேன். அப்போ போய் அவர்கிட்ட பேசும்போது ஒரு அம்பேத்கரை பற்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினார். பொது அரசியல் பற்றி பேசினார். தொழிற்சங்கம் மற்றும் தனிப்பட்ட திருமண வாழ்க்கை இதெல்லாம் பற்றி கொஞ்சம் பேசினார். என்னுடைய அங்கே தான் நான் படித்தேன். அவர் உடல் வச்சுருந்தாங்க இல்லையா பார்வைக்காக, அங்கே தான் அந்த ஸ்கூலில் தான் நானே வந்து 83லேருந்து படித்தேன், 87 வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அவர் கேட்டதுக்கு நான் சொன்ன விளக்கம் என்னன்னு கேட்டால், தொழிற்சங்கம் என்பது வந்து அரசியல் பின்புலத்தோடு, அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அரசியல் கட்சி பின்புலத்தோடு வந்து ஒரு தொழிற்சங்கம் தொடங்கினா அது வந்து கண்டிப்பாக அந்த தொழிற்சங்கம் வீழ்ச்சி அடைஞ்சிடும். இந்தியாவில் தொழிற்சங்கங்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே வந்து இதுதான் காரணம். அதுக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸோட அவருடைய வாழ்க்கை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்த கட்டமாக இருக்கிற பல தொழிற்சங்கங்கள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே, கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் கூட வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே கேட்டால் ஒரு அரசியல் சார்பு நிலை எடுத்தது தான் காரணம். அதுவே அது காங்கிரஸாக இருக்கட்டும், அது அதிமுக இருக்கட்டும், திமுக வரட்டும், இப்போ எல்பிஎஃப் கூட பார்த்திங்கன்னா தொழிற்சங்க தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை இருக்கு இல்லையா, தோமோசா, அதுவும் கூட பார்த்திங்கன்னா முழு வீச்சில் இப்போ செயல்படலை. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே கேட்டால் அரசியல் பின்புலத்தோடு தொடங்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் வீழ்ச்சி அடைஞ்சிடும்ன்றதை நான் விளக்கி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு ரிசர்வேஷன் சம்மந்தமாக சில பேப்பர்ஸ்லாம் எனக்கு கொடுத்தாரு. இந்த அளவுக்கு தான் எங்கள் பேச்சு இருந்துச்சு. ஆனால் அவருடைய பேச்சில் எந்த இடத்துலையும் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வன்முறை குறித்தோ அல்லது ரவுடிசம் குறித்தோ வந்து அவருடைய பேச்சில் எங்கேயுமே வெளிப்படவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு சுபாவமும் வெளிப்படலை. இந்த பிஹேவியர் இருக்குல்ல, எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஒரு 3 மணி நேரம் பேசும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்லாங் வந்துடும், ஏதாவது அது எதுவுமே வெளிப்படவே இல்லை. நானே ஆச்சரியப்பட்டேன் வெளியில் வரும்போது, எப்படி இவருக்கு இந்த ரவுடி இமேஜ் வந்து இருந்ததுன்னு. அதுக்கு பிறகு எனக்கு சில ஆய்வுகள் மூலமாக சில தகவல்கள் மூலம் வரும்போது கேட்டால் வந்து அவருடைய அரசியல்வாதிகள் வந்து ஒருவேளை அவர் வந்து தவறாக வழி நடத்தி இருக்கலாம், ஒருவேளை அவர் பாதையோடு மாறி இருக்கலாம் அப்படின்ற பார்வை இருந்தது. அது எந்த அரசியல்வாதியாக இருக்கலாம், எந்த கட்சியை வேணாலும் இருக்கலாம். ஆனால் வந்து ஒரு காலகட்டத்தில் அவரோட பாதை மாறி இருக்குது. ஆனால் என்கிட்ட பேசுன வரைக்கும் அவன் கேட்டால் திருமண வாழ்க்கைலாம் பற்றி பேச சந்தோஷமாக பேசினார். அதுக்கு பிறகு அவர் வந்து அவருடைய வாழ்க்கை மாறி கூட இருக்கலாம். இங்கே எல்லாருக்கும் 2 முகம் இருக்குது சார். அந்த ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 முகத்தில் 2 முகமும் ஒரே முகமாக மாறுறதுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். ஒரு 50 வயசுக்கு மேலே தேவைப்படும். இங்கே எல்லா மனுஷனுக்குமே 2 முகம் இருக்குது. ஒரு 50 வயசுக்கு மேலே அல்லது 60 வயசுக்கு மேலே அந்த ஒரு முகம் வந்து செத்து போயிடும், ஒரு முகம் தான் நிற்கும். ஆனால் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில பேருடைய வாழ்க்கையை முடிஞ்சிடும். அந்த 2 முகம் ஒரே முகமாகும் போது அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் கூட 2 முகமும் பார்த்துருக்கீங்களா? ஒரு முகத்தை தான் நான் பார்த்தேன். இன்னொரு முகம் வந்து அறியப்பட்ட தகவல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வந்து நம்ம பார்த்தது, ஏன்னா நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணது ஒரு முகம் தான் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னொரு முகம் இருக்குதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து உறுதியாக தெரிய வந்தது. சில விசாரணைகள் மூலமாக கேள்விப்படும் போது நமக்கு தெரிய வந்தது.
அந்த வகையில் ஏன்னா நம்பிக்கைக்குரியவர்கள் சில பேர் சொல்லும்போது நம்ம அதை நம்பி தானே ஆகணும். இன்னொரு முகமும் இருக்குது. ஆனால் அவர் வந்து கத்தி எடுத்து சண்டை போட்ட மாதிரி தெரில. இந்த 2 பஞ்சாயத்து நம்ம போகக்கூடாது சார். 2 தரப்பில் இருக்கிற பஞ்சாயத்துக்கு மட்டும் போகக்கூடாது. எந்த பஞ்சாயத்துக்கு வேணாலும் போகலாம். ஒன்று ரவுடிகளுக்குள்ளே இருக்கிற அந்த பஞ்சாயத்து இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட நம்ம போகக்கூடாது. அந்த பஞ்சாயத்தில் நம்ம போய் உள்ள தலையிடவே கூடாது. பட் இவர் வந்து அந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்தில் ஈடுபட்டாரான்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது கேட்டால் காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள இந்த பதவி நீ பெரியவன் நான் பெரியவன்ற அந்த சிக்கல்லாம் இருக்கும். அந்த பஞ்சாயத்துக்கும் போகக்கூடாது. ஸோ நமக்கு ஏதோ அரசியல் பின்புலம் இருக்குது, நமக்கு ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பஞ்சாயத்துக்கு போனவர் தான் சவுக்கு சங்கர் இப்போ சேஃபாக உள்ளே இருக்கிறார். அந்த பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. அதேமாதிரி ரவுடிகளுக்குள்ளே இருக்கிற பஞ்சாயத்துலும் நம்ம தலையிடக்கூடாது. நான் அறியப்பட்ட வரைக்கும் கேட்டேன்னா வந்து இவர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கத்தி எடுத்து சண்டை போடக்கூடிய நபராக எனக்கு தெரியல. பாக்ஸராக இருக்கலாம், அது வேறு விளையாட்டு போட்டி பாக்ஸன்றது. ஆனால் வந்து ஒரு சூத்திரதாரியாக ஒரு இருந்திருப்பாரோ ஒரு சூழலில் ஒரு அரசியல் காரணங்களுக்காக அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு. நம்ம அறிஞ்ச வரைக்கும் தான் சார் நம்ம பேச முடியும். ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து இதில் பங்கு வாங்கிட்டாரு, இதில் பாக்கி இருக்குது, இதில் பிரச்சனை இருக்குன்ட்டு நம்ம அனுமானமாக சில விஷயங்கள் நம்ம யூகிக்கிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழக்கறிஞர்களில் வந்து எஜுகேட்ன்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குது, அம்பேத்கருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை எவ்வளோ பேர் எடுத்துக்கிட்டாங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனால் பட் ஆம்ஸ்ட்ராங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த எஜுகேட்ன்ற வார்த்தை. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்றது வேறு, புரட்சி செய் ஒன்று சேர்றது வேறு. ஆனால் அந்த 2 வார்த்தையை வந்து அவர் எவ்வளோ தூரம் அதை சக்ஸஸாக அவர் பண்ணார்ன்றது தெரியல. ஆனால் கற்பின்ற அந்த எஜுகேட்டர் இருக்கிற அந்த ஒரு வார்த்தை அவர் வந்து ரியலாக அது வந்து நடத்தி காமிச்சிருக்கிறாரு. பல பேரை வந்து படிக்க வச்சுருக்கிறாரு. அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதுலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனலாக பண்ணாங்களா? இப்போ ஒரு அட்வொகேட்டுக்கு படிக்க வச்சுட்டார் சார். அந்த அட்வொகேட்டுக்கு படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனல் பண்ணாங்களான்றது தான் சிக்கல். இங்கே ஒரு கேள்வி நமக்கு நிற்கிது. அட்வொகேட் படித்தவங்க எல்லாருமே வந்து நீதிமன்றத்தில் போய் அட்வொகேட்டாக அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை, அவர் படிக்க வச்சவர் மட்டும் இல்லையே, ஜென்ரலாகவே எந்த தொழிலாக இருந்தாலும் அதே தொழிலை பண்ணுங்கிற அவசியம் இல்லையே. அப்படி இல்லை, நீங்கள் படித்தவங்க இல்லை சார். இப்போது நீங்கள் அட்வொகேட் படிச்சிட்டிங்க, நீங்கள் அந்த தொழில் நமக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ காவல்துறையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சொல்கிறாரு நான் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு நான் 100 ஆடு வாங்கி இப்போ நான் ஆட்டு பண்ணை வச்சுருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன கேட்டால் அவர் சொல்கிறார், நான் பாருங்கள் முதல் 10 ஆடு வச்சுருந்தேன், நான் 100 ஆடு நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் ரிசைன்மெண்ட் வந்து செய்தேன்றாரு. ஆனால் அவர் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்தில் போயிட்டு ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கோ இல்லை பஞ்சாயத்துக்கோ அவர் போக மாட்டார். அதே மாதிரி நீங்கள் அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அதையும் விடாமல் கேட்டால் அது ஒரு பார்ட் டைம் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே தான் சிக்கல். இப்போ கட்ட பஞ்சாயத்துன்றது, கட்ட பஞ்சாயத்துக்கு இன்னொரு காரணம் இருக்காது, கோர்ட்டே கூட ஒரு காரணமாக இருக்குன்றது நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுலே இருக்குது. இப்போ வந்து சில நேரங்களில் பஞ்சாயத்துகள் தேவைப்படுது தான். ஏன் தேவைப்படுதுன்னு கேட்டால், அந்த பஞ்சாயத்து பண்ணக்கூடியவங்க வந்து 2 தரப்புக்கும் சரியாக பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை, அது நல்ல பஞ்சாயத்து. ஒரு தரப்புக்கு வந்து சாதகமாக ஒரு தரப்புக்கு பாதகமாக பண்ணால் அது கட்ட பஞ்சாயத்து. அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு ஒத்துக்கலன்னு வச்சுக்கலாம், பஞ்சாயத்தில் யார் வேணும்னு சொல்லி போகிறாங்களோ, எங்களுக்கு தீர்ப்பு வேணும், நீங்கள் எங்களுக்கு தீர்வு வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா, எங்கள் பிரச்சனை முடியும்னு சொல்லி 2 தரப்பில் போகிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பஞ்சாயத்து வேணான்னு சொன்னாங்கன்னா அந்த கட்ட பஞ்சாயத்து முடிச்சிடணும். ஏன்னா நீங்கள் ஒரு சைடாக போகிறீங்க சார், எனக்கு சாதகமாக இல்லை, எனக்கு பாதகமாக இருக்குது, அவருக்கு சாதகமாக இருக்குது, ஆனால் உங்கள் பஞ்சாயத்து வேணும்னு சொன்னால் விட்டுறணும். ஆனால் நான் சொல்கிறது பொதுவான கட்ட பஞ்சாயத்து சொல்கிறேன். இல்லை, நீங்கள் இதை சொல்லு இவ்வளோ பெருசாக நீளமாக சொல்கிறது ஏன் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங்கோட இதை இல்லை இணைக்கிறது கிடையாது சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டுங்களை உருவாக்கியிருக்கலாம், அவருடைய சீடர்கள் அவருடைய பேரை சொல்லி கூட சில செஞ்சுருக்கலாம்ல, இல்லை செஞ்சுருக்கலாம்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், அவரை நோக்கி பிரகாஷ் வந்து இப்போ பிரகாஷ் என்ன சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு ஆதாரமே இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு கேட்டால், ஆருத்ராவில் வந்து இவர் வந்து பல பேருக்கு பணம் வாங்கி கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்கிறாரு. அது நமக்கு ஆழமாக நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு கேட்டால், நான் பெரம்பூரில் இருந்தேன், நான் பார்த்தேன், வந்தேன், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பங்கு பிரச்சனை தான் இருக்குதுன்னு சொல்கிறார். புலனாய்வு பத்திரிகையோட ஒரு மூத்த ஆசிரியர் தான் பிரகாஷ். அவர் சொல்கிறார் இல்லையா, நான் பார்த்ததுன்னா பொதுவாக இந்த மாதிரியான ஒரு பிரபலமான வந்து ஒரு ஐகான்களுக்கு ஒரு டான்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அவங்களுக்கு தெரியாமையே கூட நடக்கும்ன்ற, நான் அவர் பேரை சொல்லி கூட நடக்கும்ன்றேன். பல இடங்கள் நடந்திருக்கு, அவங்களுக்கு தொடர்பே இல்லை, அவருக்கே தெரியாது. அவர் பேரை பயன்படுத்தி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருக்கலாம் அவருடைய சீடர்கள், இல்லை அவர் சகாக்கள், இல்லை அவரோட நெருங்கினவங்க, அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டவங்க. நான் அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் போய் அவர்கிட்ட முடியணும் அப்படின்னா அதுதான் சார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பஞ்சாயத்துகள் பொதுவாக வந்து ஏன் அந்த கட்ட பஞ்சாயத்துகள் எப்போ கெட்ட பஞ்சாயத்து ஆகுதுன்றதுக்காக சொன்னேன். நான் அது
நீங்கள் ஒரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமாக, இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு பாதகமாக இருந்தது, பாதகமாக பண்ணும்போது அந்த கட்ட பஞ்சாயத்து வந்து கெட்ட பஞ்சாயத்தாக மாறிடும். அப்போ இந்த பஞ்சாயத்துன்றதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈடுபடக்கூடாது, லீகலாக போயிடணும். இங்கே பெரும்பாலான பஞ்சாயத்துக்கள் ஏன் வராங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். இதை எதுக்காக சொல்லுங்க கேட்டால், நீதிமன்றம் போனால் ரொம்ப வந்து லேட் ஆகுது, தாமதமாகுது. இந்தியா முழுவதும் வந்து 5 கோடி வழக்குகள் இருக்குன்றாங்க, நிலுவையில் இருக்க வழக்குகள். சாதாரண பிரச்சனைகள் போனால் கூட நீதிமன்றத்தில் வருஷக்கணக்கில் ஆகுது. அது சொத்து வழக்காக இருக்கட்டும், எந்த வழக்கு போனாலும். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த மாதிரியான வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நபர்கள் தேடி போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஆம்ஸ்ட்ராங் போன்றவங்களோ இருப்பாங்க. அவங்களுக்கே கூட தெரியாமல் இருக்கும். இவர் ஒரு நபர், குறிப்பிட்ட நபர் ஒரு பகுதியில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. அவர் சொல்லுவார் கேட்டால், சரி நான் எல்லாத்தையும் அண்ணன்கிட்ட பேசிக்கிறேன். அண்ணனுக்கு எதுவும் தெரியாது, அண்ணனுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அண்ணன் தகவல் கூட போகாது. ஆனால் இந்த மாதிரி பிரபலமான சிக்கல் இருக்குது. அப்படி கூட வந்து நடந்திருக்கலாம் அப்படின்றது தான். நீங்கள் வழக்கறிஞருக்கு நீங்கள் படிக்க வச்சிட்டீங்க, எல்லா பிள்ளைங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சுடுவாங்க நான் சொல்லலை. ஆனால் யாரோ ஒரு 10 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து காலேஜுக்கே போகாதவங்க கூட இன்றைக்கி வந்து பல பேர் இருக்கிறாங்க, இன்னும் கூட இருக்கிறாங்க. அந்த ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் போட்டு வந்து வழக்கறிஞர் கஷ்டப்பட்டு படித்து ஒரு வழக்கறிஞர்கிட்ட போய் 10 வருஷம் 15 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை தனித்து வாதாடக்கூடிய அளவுக்கு திறமையாக உருவாக்குறதுக்கு 15 வருஷம் உழைக்க வேண்டியது. ஆனால் இங்கே வந்து சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் போய் ஒரு சர்டிஃபிகேட்டு, இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் போய்ட்டு வந்து எப்படியோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வந்துடுறாங்க. அதை வச்சு அவங்களும் வழக்கறிஞர் போகிறாங்க. அப்போ காலங்காலமாக இங்கே படித்து கஷ்டப்பட்டு படித்து ஸ்கூலுக்கு அந்த காலேஜுக்கு போய் அந்த மாதிரி உருவானவங்களும் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து வேற்றுமை இப்படிலாம் உருவாகுதுன்னு சொல்கிறேன். வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்தில் அவங்களுடைய வாத திறமையை காட்டணும். ஆனால் காவல் நிலையத்தில் காட்டும்போது அங்கே காவல் நிலையத்தில் முரண்கள் உருவாகுதுன்னு சொல்ல வரேன். ஆம்ஸ்ட்ராங்குடைய இதுக்கு பின்னால் கொலைக்கு பின்னால் பல ஆம்ஸ்ட்ராங் நான் அறிந்த வரையில் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வட சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான காவல் நிலையங்களில் அவர் சொன்னால் எஃப்ஐஆர் விடும். அவர் வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாது சொன்னாலும் போடாமல் விடுவாங்க. அப்படிலாம் இருக்குது. நிச்சயமாக ரொம்ப சக்தி வாய்ந்த. ஆமாம், வட சென்னையில் பெரும்பான்மையான காவல் நிலையங்களில் வந்து இவர் எஃப்ஐஆர் வந்து போடக்கூடாது சொன்னால் போட மாட்டாங்க, போடணும்னு சொன்னால் போடுவாங்க. அப்படியான ஒரு செல்வாக்கு காவல் நிலையங்களில் வச்சுருந்தார். இது உண்மை, நமக்கு தெரிஞ்சதை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வரக்கூடிய தகவல் சோர்சஸ் உண்மைத்தோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கிறார் காவல் நிலையத்தில், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருப்பார். இப்போ இந்த மாதிரி ஒரு அழுத்தம் அவருக்கு எங்கேருந்து வரும்? நேரடியாக இவர்கிட்ட வரலனாலும் உயரதிகாரிகிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் கேட்டு தானே ஆகணும். அவர் வந்து அதை மீறி செயல்படுவார். ஏன்னா இங்கே அதுதான், அங்கே வந்து என்ன தான் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர் இருந்தால் கூட, எஃப்ஐஆர் போட்டு பவர் இருந்தாலும் அங்கே வந்து அந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலேருந்து ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா நின்றோம். அப்படி நம்ம நினைக்கிறோம். என்னென்னு கேட்டால் இவர் ஏன் கொடுக்கல, ஏன் கொடுக்க மாட்டேன்னா மேலேருந்து ஏதாவது ப்ரெஷர் வரும். இப்படியே வந்து காவல் நிலையங்கள் வந்து இவருடைய சில இன்ஸ்பெக்டர்கள் வந்து பெரும்பான்மையான காவல் நிலையங்களில் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் இவர் கண்ட்ரோலில் இருந்தது உண்மை தான். அந்த ஒரு செல்வாக்கு இருந்தது உண்மை. அது எந்த வகையில் ஒரு நியாயத்துக்கு பயன்படுத்தினாரா அநியாயத்துக்கு பயன்படுத்தினார்ன்றது நம்ம அந்த ஆய்வுக்கு நம்ம இப்போ தெரியாமல் பேசக்கூடாது. நம்ம இது உண்மை தான். நான் ஏதோ அச்சத்தின் காரணமாக நான் தவிர்க்கலை, இருக்கிறத கரெக்டாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. அவருடைய செல்வாக்கு வந்து நீதிமன்றங்கள் வரைக்கும் அவருடைய செல்வாக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. காவல் நிலையங்களை தாண்டி, சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய காவல் நிலையங்களை தாண்டி நீதிமன்றம் வரைக்கும் கூட அவருடைய செல்வாக்கு இருந்தது உண்மை. அவ்வளோ செல்வாக்கு மிக்க ஒரு மனிதரை திட்டமிட்டு சாய்க்கணும். இது வந்து நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டால், நிச்சயமாக அரசியல் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் காரணம் இருக்காது. சாதி அடிப்படையில் வந்து ஒரு சாதி அடிப்படையில் இவர் வந்து ஒடுக்கப்பட்ட வகுப்புலேருந்து ஒரு பட்டியல் வகுப்பு சார்ந்தவர், இவர் செல்வாக்காக உயர்ந்து வந்துடுறாரு சொன்னால், அப்போ அந்த அரசியல் கட்சி வந்து ஒரு பெரிய அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்வாக்கான தலைவர் இருக்கிறாரு, அவர் வேற இன்னொரு தலைவரோட வந்து மோதுறாங்க. இங்கே இன்னொரு பட்டியல் அல்லாத வகுப்பை சார்ந்த இன்னொரு தலைவர் யாராவது இருந்தாங்கன்னா அவரோட மோதி இருக்கிறாரு, அதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? அப்படி எதுவும் இல்லை, தகவல் எதுவும் கசியல. ஆனால் அப்படி ஒரு வந்து காழ்ப்புணர்வு கொண்டவங்க நிறைய பேர் இருந்தது உண்மை. இப்போது குறிப்பிட்டு நான் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா காரணம் அல்லது சாதி தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 10 காரணங்களில் இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கும். ஸோ எல்லாரும் வந்து ஒன்றா சேர்ந்து தான் இப்போது நீங்கள் இந்த கத்தி படத்தில் காட்டுவாங்க. இப்போ காலையில் கூட ஒருத்தர் சொன்னார், இதுக்கு பின்னாடி வந்து கார்ப்பரேட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொன்னார். மேபி இருக்கலாம். ஏன்னா இவர் தொடக்கூடிய விஷயங்கள் தானே சார் இருக்குது. இப்போது அந்த கத்தி படத்தில் பார்ப்பீங்க, கத்தி படத்தில் வந்து
அதில் ஒரு காட்சி வரும், இந்த கார்பரேட்ஸ்லாம் உட்காந்து பேசுவாங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொல்லுவார், என்னென்னு கேட்டிங்கன்னா, என் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வந்து 32 வருஷமாக நான் கம்பெனி நடத்துகிறேன், 22 வருஷமாக கம்பெனி நடத்துகிறேன், எனக்கு 32 வழக்கு இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு கஷ்டமாயிடும், ஒரு வார்த்தை வசனங்கள் வரும். அது மாதிரி ஒருத்தர் சொல்லார் கேட்டினா, இந்த பரதேசி குழந்தைங்கள்லாம் வந்து எக்ஸாம் தயாரிக்கிறதுக்கு நான் ஒரு பாட்டில் தயாரிக்கிறதுக்கு 45 முட்டை தேவைப்படுது, இந்த பரதேசி ஏழை குழந்தைங்கள்லாம் முட்டை சாப்பிட்டேன்னா நான் எப்படி ஷாம்பு தயாரிக்கிறதுன்னு கேட்பார். அப்போ ஒருத்தர் சொல்லார் கேட்டினா, அப்போனா அவன் கேட்டினா, அதான் அந்த ஹீரோ, அதில் வரக்கூடிய ஹீரோ வந்து அப்போனா வந்து ஜீவானந்தத்தை வந்து போடணும், நான் 50 பேரை வந்து அஸ்ஸாம்லேருந்து ஒரு 400 பேர் நான் இறக்குறேன், அவங்க வந்து கலவரத்தை தூண்டி லெட் ஹிம் ஃபினிஷ் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அப்போ ஒருத்தர் சொல்லுவார், நான் வந்து தேவையான வந்து பியூரோக்ரஸியாக தான் நான் வந்து அதிகார வர்க்கத்தை நான் பார்த்துக்கிறேன், ஒருத்தர் என்ன சொல்கிறார், ஃபண்டு நான் பார்த்துப்பேன் சொல்லுவார், இன்னொருத்தர் நான் இது மாதிரி வந்து கார்பரேட்ஸ் உட்காந்து பேசுவாங்க ஒருத்தரை காலி பண்ணுறதுக்காக. அந்த மாதிரி இது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி பல காரணங்கள், ஆருத்ராவும் ஒரு காரணமாக இருக்கும், நம்ம அதை தவிர்க்கணும். இது மாதிரி வந்து ஆருத்ரா மாதிரி இன்னும் எத்தனை டீலிங் இருக்குன்னு சொல்ல முடியாது, அது அவருக்கு தான் தெரியும், முழுக்க முழுக்க ஆம்ஸ்ட்ராங்கு தான் தெரியும். அவர் எத்தனை வந்து சம்மந்தமான வந்து அவர் பஞ்சாயத்தில் ஈடுபட்டார்ன்றது வந்து அவருக்கு தான் தெரியும், எத்தனை பேர்கிட்ட அவருக்கு விரோதம் இருக்குதுன்னு அவருக்கு தான் தெரியும். இதில் நம்ம போகிற போக்கில் வந்து பார்த்தோன்னா வந்து இவரை அமைச்சரை இழுத்து விடலாம்னா நம்ம சொல்ல முடியாது, அது நியாயமும் கிடையாது. வழக்கு நடந்துட்டு இருக்கு, விசாரணை நடந்துட்டு இருக்குது. அந்த விசாரணையில் வந்து எவ்வளோ தூரம் விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆரம்பமே விசாரணை சரியில்லை அப்படின்னு நம்ம ரஞ்சித் பேசுகிற மாதிரி நம்ம பேச முடியாது, ரஞ்சித் பேசுகிற மாதிரிலாம் நம்ம பேச முடியாது. ரஞ்சித் பேசுறதுல எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதங்கத்தை புரிஞ்சுக்கலாம், வேதனை குமுறல்கள்லாம் கரெக்டு தான். ஆனால் எல்லாத்தையுமே நீங்கள் சாதிய பார்க்க முடியாதுல்ல, நீங்கள் அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா எப்படி? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் வகுப்பு அல்லாத வந்து வகுப்பை சார்ந்தவன் தான், ஆனால் எனக்கு அந்த பார்வை இல்லை. நான் இப்போ கூட நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த ஃபோட்டோக்கள்லாம் பார்க்கும்போது, ஆம்ஸ்ட்ராங்குடைய அந்த ஃபோட்டோக்கள் பார்க்கும்போது, நம்ம 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட உட்காந்து பேசணும் அந்த இது. ஏன்னா நானும் அவர் மட்டும்தான் கூட ஒரு நண்பர் இருந்தார், அவ்வளோதான், 3 பேர் தான் பார்த்தோம், வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது அது மனசு நமக்கு இருக்குது. ஆனால் அதுக்காக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் வந்து திராவிட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு எதிரான மாடல் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நீங்கள் நிறைய எடுத்துக்கணும்ல. இப்போது இவர் நீதியரசர் சந்துரு அவருடைய அறிக்கையை பாருங்கள், ஸ்கூலில் இருக்கிற சாதி பேர்லாம் வந்து எடுக்கணுன்றாரு. ராமசாமி முதலியார், சிங்காரம் பிள்ளை, இந்த பேரெல்லாம் இருக்கிற சாதி பேர்லாம் எடுக்கணும்னு சொல்லி இப்போ அறிக்கை கொடுத்துருக்குறாரு. அது எவ்வளோ பேர் முன்னெடுப்பு தெரியுங்களா? இதை பின்பற்றி எல்லா மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சாதி பேரில் எடுக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குது. இது ஒரு முன்னெடுப்பு தானே. முதல்ல இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்கிறோம், அப்புறம் சர்டிஃபிகேட்டு போவோம், இதானே திராவிடம், இதானே சரி. முதல்ல ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம், முதல்ல ரோட்டில் இருக்க சாதி பேர்லாம் எடுத்தோம், இப்போ ஸ்கூல்கிட்ட வந்துருக்குறோம். அடுத்த கட்டம் எங்கே போவோம்? உள்ள புத்தகத்தில் இருந்ததுன்னா அதை எடுப்போம். தேசிய விநாயகம் பிள்ளைன்னு இருக்குது, தேசிய விநாயகம் ஆகிடுவார் அவர், கரெக்டாக சார். ஐயர் இருந்ததுன்னா அந்த ஐயர் பேர் வந்துடும். இப்போ இதுதானே வந்து கரெக்டான சமூகம். இதுதான் இப்படி பார்க்கணுமே தவிர, ஒரு கொலை நடந்துடுச்சு, அது யாராக இருந்தாலும் உயிர் ஒன்று தானே சார். அது பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்களுக்கு ஒரு உயிர், இல்லை வந்து மற்ற வகுப்பு சார்ந்த உயிர் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு உயிர் தான். இன்னும் வந்து ரஞ்சித் வந்து வேறு பார்வைக்கு வரணும். சரி, என்னுடைய இதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு நானே படையகர் போடாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் போட்டு படம் எடுக்க வேண்டியது தானே. காலா படத்தில் படம் நல்லா ஓடி இருக்கும். சரி, அவர் நடிகர் இல்லை சார், நடிக்க வச்சிருக்கலாம், நடிச்சிருப்பார். அவர் இதோட என்ன கேட்டால் நானா படையகரோட பிரமாதமாக நடிச்சிருப்பார் ஆம்ஸ்ட்ராங், நல்லா இருந்திருக்கும் அந்த ரோல். இல்லை ரஜினி ரோலில் காலா படத்தில் அவர் நடிக்க ஹீரோவை நடிக்க வச்சிருக்கலாம், ஏன் வில்லனாக போகணும்? ஹீரோவை நடிக்க வச்சிருக்கலாமே. நீங்கள் இப்போ சொல்கிறது நான் இதுக்காக சொல்கிறேன். நான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொன்னார், சிறுமைப்படுத்தி சொல்லணுன்ற நோக்கம் இல்லை ரஞ்சித்தோட வார்த்தைகள் சரி. ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் அனிதா கிட்ட போகிறீங்க, அங்கே நீட்டில் வந்து அனிதா மட்டும் இருக்கலாம் சார், எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் நீங்கள் பேசுவீங்களா? அனிதா இருந்த உடனே நீங்கள் ஒன்று கேட்டால் உடனே அந்த பார்வைக்கு போயிடுறீங்க. நீங்கள் சமூக நீதி சாதின்ற அந்த பார்வை, உங்களுக்கும் அந்த சாதிய பார்வை இருக்க தானே செய்யுது. யாருக்கிட்டும் சார் இங்கே பிபினா ஒன்று, இந்த லோ பிபி ஐபிபிலாம் பார்க்கக்கூடாது. பிபினா அது ஆபத்து, உடம்புக்கு ஒத்துக்காது. இதில் லோ பிபி, இது ஐபிபிலாம் கிடையாது. சரி சரி, என்னை கேட்டால் வந்து ரஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா நான் மீண்டும் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், பெண்களுக்கு சொத்துல நான் ஏதோ இது சொன்னால் உடனே திமுக ஆதரவாக பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிடலாம். திமுக வந்து மாற்று கருத்து இருக்குது, நான் இப்போ இங்கேயே பதிவு பண்ணுறேன். பெண்களுக்கு சொத்துரிமை கேட்டு சொத்துரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து சட்டம் ஏற்று வந்து இங்கே தான் 89 நினைக்கிறேன். அதை பின்பற்றி வந்து கேட்டால் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வருது, பெண்களுக்கு சொத்துரிமை வந்து சொல்லிட்டு வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து வருது. அப்போ அவங்க எதோ மேற்கோள் காட்டுறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு போட்ட அந்த உத்தரவை காமிச்சு அவங்க ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை கொண்டு வரும்போது அதை சேர்க்குறாங்க. அப்போ யார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோல் மாடலாக இருக்கிறது?
திமுக அரசு. நீங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கணும். நீங்கள் வேறு பேசுங்க, வேறு நான் திமுக இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நான் வரும்போது பார்த்தேன் பஸ்ஸில் பின்னாடி ஒரு விளம்பரம், அரசு பஸ் விளம்பரம், நீட்டுக்கான கோச்சிங் சென்டர் வந்து இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஒரு பக்கம் வந்து நீட்டுக்கு எதிராக நம்ம வந்து சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றணும். ஆனால் அந்த போக்குவரத்துறை அமைச்சருக்கு தெரியாமல் போயிடுச்சா? நீட்டு கோச்சிங் சென்டரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணி ஒரு விளம்பரம் இருக்குது சார். நான் அந்த ப்ரைவேட் கம்பெனி நான் சொல்லி இன்னும் கொஞ்சம் விளம்பரம் தர விரும்பலை. இது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சாதிய பார்வையில் பார்க்குறது எனக்கு உடன்பாடு. இந்த நிகழ்ச்சியின் கருத்துக்களை குறிமிக்காக திரு சேகோராஜ் ஜெய்சங்கர் மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிப்பில் இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது. Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.